அங்கேயும் ஒரு குழந்தைன்னு வருது. உடனே ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொன்னோம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அழகான ஒரு மிராக்கிளின் எஸ்தரையும் பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். 2 பிள்ளைங்களுமே நினச்சி நிறைய முறை நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறோம். ஏன்னா 2 பேரும் பிறந்தது அதிசயம், அற்புதம். அல்லேலூயா. அதெல்லாம் 2 பிள்ளைங்களுமே எப்போதும் கர்த்தரை நினச்சி நன்றி சொல்லி பழக வேண்டும். ஆமென். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே கர்த்தருடைய கிருபைதான். அல்லேலூயா. இதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி நீங்கள் அனுபவப்பட்டு வந்திருக்கலாம். அதனால் அந்த காரியத்தில் நினச்சி பார்த்து, ஆண்டவரே, தாயின் கற்பத்திலே எத்தனையோ ஆபத்துக்கள் வந்த பொழுதோ, எத்தனையோ பலவீனங்கள் வந்த பொழுதோ, எத்தனையோ பிரச்சனைகள் வந்த பொழுதோ என்னை காப்பாற்றினீரே, எனக்கு உயிர் தந்தீரே, எனக்கு ஜீவன் தந்தீரே, இந்த உலகத்தில் வாழ கிருபை தந்தீரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லி பழக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் தாவீது அழகா சொல்றார், ஆண்டவரே, என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீரே, என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினீரே, நான் உம்மை துதிப்பேன். அதற்காகவே நம்ம ஒவ்வொரு நாளும் துதிச்சு பழகணுங்க. இப்போ இருக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு அதை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்காருன்னா அவருடைய கிருபை தான் என்று நினைத்து, அவரை நினைத்து நம்ம என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும். சரி, அடுத்து 3வது நேரம் ஆயிட்டு 3வது ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். கடைசி வசனம், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டா என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, உம்மை வேதனைப்படுத்தக்கூடிய வழி ஏதாவது என்னிடம் இருந்தால் என்னை சரி செய்து என்னை நித்திய பாதையிலே, நித்திய வழியிலே நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும். நம்ம கர்த்தரை வேதனைப்படுத்துகிற மாதிரி நடக்கிறோமா, இல்லை கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நடக்கிறோமா? கர்த்தரை நம்ம வேதனைப்படுத்தக்கூடாது, கர்த்தரை நாம் சந்தோஷம்தான் படுத்த வேண்டும். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் கூட இளைய குமாரனை குறித்து நம்ம பார்த்தோம். அவன் என்ன பண்ணனா, அப்பாவை வேதனைப்படுத்தி திரும்பி சென்றான். லாஸ்ட் அவனுக்கு வேதனை வந்தது. அப்பந்தான் உணர்றான், எங்கள் அப்பா சொல்ல நான் கேட்கலையே, எங்கள் அப்பாவை வேதனைப்படுத்திட்டு நான் வந்தேனே, அதனால தான் எனக்கு இந்த வேதனை. அதுக்கப்புறம் உணர்ந்து என்ன பண்ணுறான், அந்த தப்பை உணர்ந்து அவங்க அப்பா சமூகத்தில் வரும் பொழுது அந்த வேதனையெல்லாம் அவங்க அப்பா மாற்றி போடுறாங்க. அவங்க அப்பா கிட்ட வந்த உடனே எல்லா வேதனையும் மாறுகிறது. அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டானது. அவங்க அப்பாவுக்கும் சந்தோஷம் வந்தது, அவனுக்கும் சந்தோஷம் வந்தது. அல்லேலூயா. நாம ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு காரியத்தை என்ன செய்யக்கூடாது? நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடாது. பேச்சில், வார்த்தையில், நடக்கையில் எப்பொழுதுமே கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அவரை வேதனைப்படுத்தக்கூடாது. நம்ம பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கிறது. என் பிள்ளை இப்படி தப்பு பண்ணிட்டானே, என் பிள்ளை என்னை இப்படி வேதனைப்படுத்திட்டானே என்று சொல்லி எவ்வளவு வேதனைப்படுறோம். அதே போல தாங்க நாமும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது அவரும் வேதனைப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை பிரியப்படுத்த பழகுவோம். நம்ம என்ன செஞ்சாலும் கர்த்தரை பிரியப்படுத்துவோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு பார்த்துக்கொள்வோம். நீதிமொழியில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீரில் ஊற்று புறப்பட்டு வரும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, பாவத்துக்கோ இந்த தவறான காரியத்துக்கோ நம்ம இருதயத்தில் இடம் கொடுக்காதபடிக்கு எல்லா காவலோடும் நம்மை காத்து கொள்ளும் பொழுது ஜீவ தண்ணீர், வற்றாத ஜீவ தண்ணீர், அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார், உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாய் மாறும். ஆமென். அப்பாவை விட்டு தூரம் போனால் வேதனைப்படுவார். தகப்பனை விட்டு பிள்ளை தூரம் போனால் எவ்வளோ வேதனைப்படுவீங்க. என் பிள்ளை என்னை விட்டு தூரம் போயிட்டான, எப்படியெல்லாம் என்னை நேசித்தான், நான் எப்படியெல்லாம் அவனை நேசித்தேன், ஆனால் என்னை விட்டு தூரம் போயிட்டானே சொல்லி ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி துடிக்குமோ அதை போல தாங்க நம்முடைய கர்த்தருடைய இருதயம் துடிக்கும்.